அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 21/3 வெள்ளிக்கிழமை ஹவாலி தமிழ் மஸ்ஜிதில் மிஸ்க் மஜ்லிஸ் இஹ்யாவுல் சுன்னா நடத்தக்கூடிய ஜும்மானுடைய நாளில் வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மா நிகழ்ச்சிகள் ஜும்மானுடைய குத்துபா உரை நிகழ்த்தியவங்க மௌலவி ஆர் அப்துல் ரஹ்மானுங்கப்பட்ட ஹசரத் அவங்க ஜும்மா பயான் பண்ணாங்க. ஆலிம் பாக்கவி அவங்க எம்ஏ எம்பிஹெச்எல் அவர்கள் பேராசிரியர் ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா அரபி கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறாங்க நீடூர் நெய்வாசலில். அதுபோல் இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் நமக்கு வந்திருந்தாங்க. இவங்க ஜும்மாவுக்கு பின் ஒரு சிறப்பு உரை நிகழ்த்தினாங்க. மௌலவி ஏடபிள்யூ அன்வர் சாதாத் அவர்கள், ஆலிம் மனாரி அவர்கள் இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஹசரத்து ஜும்மாவுக்கு சிறப்பு நிகழ்ச்சி பண்ணாங்க. இரும் பெரும் மௌலவி அவர்கள் நம்மளுடைய மிஸ்க் மஜ்லிஸ் இஹ்யாவுல் சுன்னா என்ற அமைப்புக்கு வருகை தந்திருக்கின்ற அவர்களை வருகை வரவேற்கிறோம். அதுபோல் 2 தலைவர்களுக்குமே பொன்னாடை பொறுத்தே நம்மளுடைய தலைவரும் துணை செயலாளரும் அவர்கள் பொன்னாடை பொறுத்து அவர்கள் கௌரவிச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய ஸ்பீச்சை நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் அந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து மிஸ்கினுடைய நிகழ்ச்சிகள் அத்தனை உங்களுக்கு இந்த யூடியூப்பில் நான் பதிவு செய்துக்கிட்டே இருக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இருபெரும் உலமாக்கள் மஜ்லிஸ் இஹ்யாவுல் சுன்னாவை நாடி இன்று வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு வருவதற்காக வேண்டிய உதவிகளை செய்த மாஜாக்காவுடைய நிர்வாகத்தினர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஹதரத் அவர்கள் எம்பில்லை முடித்திருக்கிறார்கள். அது அல்லாமல் ஒரு மதரசாவிலே பேராசிரியராக இருக்கிறார்கள். தமிழகத்திலே பிரபலமான மதரசா மிஸ்பாஹுல் ஹுதா என்று சொல்லக்கூடிய மதரசா. ஷம்ஷுல் ஹுதா ஹதரத் அவங்க ஓதி கொடுத்த மதரசா, அவங்க நிர்வகித்த மதரசா. அதுக்கு அடுத்ததாக இஸ்மாயில் ஹதரத் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதரசா. அந்த மதரசாவில் ஹதரத் பிரஜக அவர்கள் இருக்கிறார்கள். அது அல்லாமல் ஹதரத் அவர்கள் ஜமாத் உலமாவிலும் முக்கிய பொறுப்பில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட உலமாக்கள் நமக்கு வருகை தந்திருப்பது என்பது மிஸ்கிற்கு புதிதான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு உலமாக்களும் ஒவ்வொரு தேட்டத்தை கொண்டும் அறிமுகத்தை கொண்டும் ஒரு எளிம வளர்ச்சியை கொண்டும் நமக்கு சொல்கிறார். அந்த பாடல் அடிப்படையிலே வரக்கூடிய உலமாக்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு உலமாவை இந்தியாவில் கூட்டு வரணும்னு சொன்னால் எவ்வளோ சிரமம்னு எங்களுக்கு தெரியும். அதே போல நீங்களும் உணர்ந்திருக்கிறீங்க. ஒரு உலமா வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய மதிப்பு என்பது குத்பாவிலேயும் அவங்களுடைய நிகழ்விலையும் நமக்கு அந்த உணர முடிகிறது. அதே போல மாஜாக்க அவங்க கூட்டு வந்திருக்கிறாங்க. மிஸ்குடைய நிர்வாகமும் நாம ஒத்துழைத்திருக்கிறோம். எங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டியும் இங்க இருக்கக்கூடிய உலமாக்களுக்காக துவா செய்கிறார்கள். அதே போல இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்வர் சாதாத் அவர்கள், இவர்கள் மதரசாக்களுடைய பேராசிரியராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு உலமாக்கள் வருகின்றவர்கள் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, மிஸ்கினுடைய வழமை என்னவென்று சொன்னால், ஒரு கலப்பையிலே நாம் எப்படி 2 மாடுகளை கூட்டி ஏர் உருவமோ அதுபோல நம்மளுடைய நாட்டங்கள் நிறைவேறுவதற்கு உலமாக்கள் மட்டுமல்ல, இப்படித்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலமாக்கள் பெருமக்கள் வருவதை விட அதே போன்று இலங்கையிலிருந்து எந்த சிறப்பினர்கள் வந்தாலும் சரி, அதை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். அவர்களை தகுந்த முறையில் நாம் கண்ணியப்படுத்துகிறோம். ஏன்னு சொன்னால் அவர்களும் உலமாக்கள், நம்மிடத்துல வரக்கூடியவர்கள் அவர்களும் உலமாக்கள். நாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதுதான் மிஸ்கினுடைய வழக்கம். அந்த அடிப்படையில் நாம் ஸ்ரீலங்கனுடைய இலங்கையினுடைய வருகை தந்திருந்தாலும் ஹதரத் அவர்கள் நம்முடைய அப்துல் லத்தீப் ஹதரத் அவர்களுடைய வழமை மிஸ்கு பள்ளியிலே அழைப்பது, அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுப்பது, அவர்கள் மூலமாக துவாவை நாம் பெறுவோம். ஏன்னு சொன்னால் வரக்கூடிய உலமாக்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நமக்காக வேண்டி ஒரு துவா செய்யக்கூடிய எண்ணமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் 2 உலமாக்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தை தேடி அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை கவனமாக நாம் கேட்க வேண்டும். இதுதான் கண்ணியம். பொருளோ பணமோ எதுவும் கேட்கவில்லை. அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை கேட்டு உள்ளத்திலே நாம் இறக்கி அதை அமல் செய்வதற்குண்டான விஷயத்தை நாம் கொண்டு வர வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்கள் இருக்கும் என்று
நான் நாடுகிறேன். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Hadirat awasarma pohon insyaallah. Sampai கொஞ்சம் முன்னாடி வந்து உலமாக்களுடைய கௌரவிப்பு நடைபெறுகிறது. கொஞ்சம் முன்னாடி சிறப்பாக நம்முடைய மரியாதைக்குரிய மஜ்லிஸ் ஆசனத்துடைய துணைத் தலைவர், அதற்குரிய மரியாதைக்குரிய நம்முடைய மஜ்லிஸ் ஆசனத்துடைய பொதுச் செயலாளர் அமான்பாய் அவர்கள் நம்முடைய மௌலானா அப்துல் ரஹ்மான் அவர்களை கண்ணியப்படுத்துவார். மஜ்லிஸ் ஆசனத்துடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அஷ்ரஃபாய் அவர்கள் ஹஜரத் அன்வர் ஷாத் மௌலானா அவர்கள் கண்ணியப்படுத்துவார். Nare takbir. Allahu Akbar. Nare takbir. Allahu Akbar. Jazakumullah. கொஞ்சம் ஃப்ரெண்டில் வேண்டாம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Allahumma shalli ala Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Khutbah sendi Hazrat அவங்களுக்கும் எனக்கும் நெருங்கின உறவு இருக்கிறது. Hazrat மிஸ்பாஹுல்லா நான் ஓதினது மனாருல் ஹுதாவுடைய அதிபர் மிஸ்பாஹுல் ஹுதாவுடைய மாணவர் அலால் ஷம்சுல் ஹுதா ஹஸரத்துடைய மாணவர் அலாவுத்தீன் ஹஸரத் அவருடைய மாணவர் நான். எப்படி எல்லாம் தொடர்பு படுத்துகிறோமோ அல்லாஹ் எங்கே படுவதை சேர்த்துருக்கார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த தர்தீபுகளை, இந்த நிகழ்வுகளை யோசிக்கும் பொழுது எல்லாம் ஆச்சரியமானவன் என்பது இயற்கையாக இருக்கிறது. இவ்வளோ ஒரு தொடர்பு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்கள், இப்போ ஹஸரத் அவங்க செஞ்ச அதே ஃபுத்பா, அதே மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ரெண்டு பேரையும் சம்மந்தப்படுத்தி நான் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தேன். அப்போ இந்த ஃபுத்பாவுக்கும் இந்த பயானுக்கும் ஹஸரத்துக்கும் எனக்கும் இந்த பயான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணமாக ஹஸரத்து ஃபுத்பாவில் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய கபூலியத். என்னதான் செஞ்சாலும் அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிட்டாண்டா அது எந்த பிரயோசனமும் கிடையாது, எந்த லாபமும் இல்லை. அல்லாஹ் எப்ப அந்த அமலை கபூல் செஞ்சுட்டானோ அவருடைய அடிப்படை நாங்கள் ரப்புல் ஆலமீனை விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருன்றத நாம் முதலாவது எங்களோட கல்புக்கு எடுக்கணும். அப்பதான் கபூலியத் உண்டாகும். நம்மள அதிகமானவங்க துவா கேட்கறது இல்லை. நிறைய பேர் நாம் துவா கேட்கறது இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ்க்கு தான் தெரியுமே எதுக்கு துவா கேட்கறது. என்னோட நிலைமை என்னோட ரப்புக்கு தெரியுதா? என்னோட குடும்ப பிரச்சனை தெரியாதா? என்னோட வருமான பிரச்சனை தெரியாதா? எனக்கு இருக்கிற சிக்கல் ரப்புக்கு தெரியாதா? அதான எல்லாத்தையும் காரணம். எதுக்கு நாம கேட்க அப்படின்னு நம்மள அதிகமானவங்க என்ன செய்யறது இல்லை. அல்லாஹ்விடத்துல துவா கேட்கறது.
அல்லாஹ்வோட ஆசை என்னன்னா எங்களுக்கு சில பிரச்சனைகள் அல்லாஹ் தான் கப்பலாக சில சிக்கல்களை உண்டாக்குது, சில நிலைமைகளை உண்டாக்குது. அது எதுக்குன்னால் நாங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்காக. وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. பெரும் பெரும் சோதனைகளை தண்டனைகளை விட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் சிக்கல்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு தாரது லஅல்லஹும் யர்ஜிஊன். நாங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும் என்றதுக்காக. எங்கட பிரச்சனைய அல்லாஹ்விடத்துல நேரடியாக நாங்க சொல்லி பழகணும். அதை சுப்பால விளங்கப்படுத்துறாங்க. நாங்க தொழுதுட்டு துவா கேட்காம எழுப்பிட்டு போறோம். அல்லாஹ் கோவப்படுறான். ஏன் கோவப்படுறான்? எனக்கிட்ட வந்துட்டு கேட்காம போறான். எனக்கிட்ட வந்துட்டு இவ்வளவு கிட்ட வந்துட்டு என்ன செய்யறான்? கேட்காம போறான். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப் அலைஹி. ஹதீஸ்ல வருது, யார் அல்லாஹ் இடத்துல கேட்கலையோ அல்லாஹ் அவனோட கோபப்படுகிறான். அடியான் அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இருக்கிற இடம் எது? சுஜூத். தொழுகையில நிறைய நிலைகள் இருக்குது. மக்காம் என்று சொல்லுவோம். மக்காம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தொழுகிற இடம் மக்காம். முஸல்லான்னு சொல்றது தொழுகிற இடம். ருக்கு மர்கா ருக்கு செய்கிற இடம். மஸ்ஜித் சுஜூது செய்கிற இடம். அப்ப இது எல்லாத்தையும் விட்டு போட்டு அல்லாஹ் தஆலா பள்ளிக்கு தேர்ந்தெடுத்த பேர் என்ன? மஸ்ஜித். சுஜூது செய்கிற இடம். சுஜூது செய்கிற இடம். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் வஅன்னல் மராகிய லில்லாஹ் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொழுது வஹர்ர ராக்கிஅன் வ அனாப் என்று அல்லாஹ் சொல்றார். எல்லா இடத்துலையும் சுஜூதுக்கு சஜதாக்கு சஜதான்ற வார்த்தை தான் வரும். ஆனா ஒரே ஒரு இடத்துல குர்ஆன்ல என்ன வருது? அந்த சஜதாவுடைய இடத்துல வஹர்ர ராக்கிஅன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ருக்கூவில் விழுந்தார்கள். அப்ப மஸ்ஜிதுக்கு மராக்கியன்னு சொல்லிருக்கு. ருக்கு செய்கிற இடம் மட்டும் சொல்றேன். வேற எங்கேயாவது ருக்கு செய்யணுமா உலகத்துல? அல்லாஹ் தெரிவு செஞ்ச பேர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செஞ்ச பேர் மஸ்ஜித். ஏனென்றா அல்லாஹ்வோட ஒரு அடியான் ஆக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூத். பைன இஸ்பாஇர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரெண்டு கால்களுக்கு மத்தியில, ரெண்டு அல்லாஹ்வுடைய பாதங்களுக்கு மத்தியில சுஜூது செய்கிறோம் என்ற சிந்தனையோட அல்லாஹ்வோட காலடியில விழுந்து கிடக்கிறோம். அப்ப கேட்காட்டி வேற கேட்கணும். ருக்குல சொன்னாங்க ஃபஅல்லிமு ஃபீஹி ரப். ருக்குல உங்களோட ரப்ப மகத்துவப்படுத்துங்க, கண்ணியப்படுத்துங்க. சுஜூதுல நீங்க ரப்பிடத்துல கேளுங்க. நாம யாரும் அதை பெருசுப்படுத்துறது, அல்லாஹ் இடத்துல கேட்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாய் இம்ரானுடைய மனைவி வயிற்றுல கருவை உண்டாக்கிட்டாங்க. கரு சுமந்தாச்சு. என்ன சொன்னாங்க? قال رب إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني. இது ஹஸரத் அந்த நேரத்தை கருதி அதோட முடிச்சாங்க. அதுக்கு அடுத்து என்ன வருது? فلما وضعتها, புள்ளைய பெற்றெடுக்கிறாங்க. 10 மாசம் கழிச்சு புள்ள பிறந்துச்சு. புள்ள பிறந்தா எங்க எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறோம். மனைவி குழந்தை கிடைச்சிருக்கு. நாங்கள் முதலாவது எங்களோட மனைவிக்கு குழந்தை கிடைச்சது என்ற விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லணும்? கொஞ்சம் கல்வி எடுத்து பாருங்க. எங்களோட மனைவி குழந்தைய பெற்றெடுத்தால் முதலாவது யார்கிட்ட சொன்னான்? முதலாவது யார்கிட்ட சொன்னான்? குழந்தை கிடைச்சிருச்சு, குழந்தை பெத்தாச்சு. முதல் செய்தி யார்கிட்ட சொன்னா? நாங்க யாருக்கு சொல்லுவோம்? எங்களுக்கு நெருக்கமானவங்க, தெரிஞ்சமானவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம்.
மனைவி யார்கிட்ட சொல்லுவா? அம்மாட்ட சொல்லுவா, தாத்தாட்ட சொல்லுவா, தங்கச்சிட்ட சொல்லுவா, மைனிட்ட சொல்லுவா. وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. ஆனா என்னோட என் ரப்பு எல்லாரையும் விட நெருக்கமாக இருக்கிறான் என்ற உணர்வு நம்ம யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களோட பெரடியில இருக்கிற நரம்ப விடவும் நெருக்கமாக இருக்கிறோம். உங்களோட நாங்க அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம். குர்ஆனுடைய ரமலானுடைய சட்டத்திட்டம் மேலையும் கீழே. ரமலானை பத்தி அல்லாஹ் சொன்னான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அதை சொல்லி போட்டு அதை நோக்கு பிடிக்கிற ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யாருக்கு ரமலான் மாசம் வருதோ நோக்கு பிடிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது இடையில ஒரு ஆயத்து, அதுக்கு கீழே அல்லாஹ் சொல்றான், ஹல்ல லக்கும் லைலத்து ஸியாம் ரஃபத் இலா நிசாஇக்கும். ரமலானுடைய சட்டத்தை சொல்றான். மேல ரமலான் எப்படி வந்துச்சு, அதை என்ன செய்யணும்னு சொல்றான். கீழே ரமலானுடைய சட்டத்தை சொல்றான். இடையில ஒரு வசனம் இருக்குது, வஇதா ஸஅலக இபாதி அன்னி. சம்பந்தமில்லாத ஆயத்து ரெண்டும், மேலுக்கும் கீழுக்கும் தொடர்பில்லாத. அந்த அரபியில சொல்ற நேரம் அதை ஜும்லா முஅத்தரிதான்னு சொல்லுவாங்க. சம்பந்தமில்லாத ஒரு வசனம். மேல நோம்பு பத்தி வருது, கீழே நோம்புடைய சட்டத்தை பத்தி வருது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும் வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உக்ரா யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வ லா யுரீது பிக்குமுல் உஸ்ர வ லிதுக்மிலுல் இத்தத வ லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வ லஅல்லக்கும் தஷ்குரூன். இது நோம்பு சம்பந்தமான ஒரு சட்டம். அதுக்கு கீழே وحل لكم ليلة الصيام الرفث إلى نسائكم هن لباس لكم وأنتم لباس لهم. இதுக்கு இடையில وإذا سألك عبادي, என்னுடைய அடியார்கள் யாராவது நபியே என்ன பத்தி உங்கள்கிட்ட வந்து கேட்டான், உங்களோட அல்லாஹ் யாரு, உங்களோட ரப்பு யாரு என்று கேட்டால் فإني قريب. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா நான் அந்த அடியாரோட ரொம்ப நெருக்கமாக. இப்ப நாங்க பார்க்கிறோம், உலகத்துடைய மக்கள் தான் எங்களோட நெருக்கமாக இருக்கிறாங்க, எங்க ரப்பு என்னோட நெருக்கமாக இல்லை. நாங்களாம் ஈமானுடைய பாடம் படிச்சிருக்கோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபி வ ருசுலி. இது சரியா, இந்த ஆர்டர் சரியா. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபி வ ருசுலி, இந்த ஆர்டர் சரியா. ஒருத்தர் கலிமா சொல்றார், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரார், லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஆமன்து பில் மலாயிகா அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். பட் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராரு, நீங்க கலிமா சொல்லி கொடுக்க போறீங்க, ஆமன்து பில்லாஹி வ ஆமன்து பில் மலாயிகா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன லில்லாஹி மலாயிகா. இந்த கலிமா சொல்றாரு, நான் அல்லாஹ் ஒன்னு சாட்சி சொல்றேன், அல்லாஹ்க்கு மலக்குகள் இருக்கிறாங்கன்னு சாட்சி சொல்றேன். பட் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அன்ன மூஸா கலீமுல்லாஹ் அன்ன நூஹ் நபியுல்லாஹ், இதுதான் சொல்லணுமே தவிர அந்த மலக்குகளை சம்பந்தப்படுத்துறது இல்லை. அப்ப இந்த ஓடர் பிழை. குர்ஆன்லயும் அப்படிதான் வந்தீங்க. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله. ரசூல் அங்க கும்பல கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் இதுதான் ஈமான் பில் கைப், மறைவானத்தை நம்ம சொல்றானே அல்லாஹ். அப்ப எங்களோட ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு சிந்தனை இல்லை, என்னோட ஒரு மலக்கு இருக்கிறாங்க. கிராமன் காத்து சந்தையான எழுத்தாளர்கள் யாரோட இருக்கிறாங்க? என்னோடைய தான் இருக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு யாரும் கோவிக்க மாட்டீங்கன்றதுனால விளங்கப்படுத்துறதுதான் சொல்றேன். எங்களோட ஒரு மலக்கும் மீக்கிறார், ஒரு சேத்தானும் மீக்கிறார். ஒரு மனிதனோட பரிசு மலக்கும் மீக்கிறார், சேத்தானும் மீக்கிறார். நான் விட்டு போகிறோம், தொழுது முடிவு விட்டு போகிறோம். உங்களோட விட்டு தானே முடியும், தொழுது உங்களோட விட்டு போறேன். போகும்போது உங்களோட தானே
சும்மா கதவை திறந்துட்டு உங்களோட வீட்டுக்கு போனா உங்களோட கூட யார் வாடுவார்? மலக்கு வர மாட்டார். அவர் வாசலோடு நின்றுவார். யார் வாடுவார்? ஷைத்தான் தான் கூட வருவார். ஷைத்தான் தான் வீட்டுள்ளுக்கு வருவார். மலக்கு வர மாட்டார். ஏன்? மலக்க கூட்டிக்கிட்டு போறது அங்க நாங்க சான்ஸ் கொடுக்க இல்லை. மலக்கு சொல்லிடுவார், இந்த வீட்டில் எங்களுக்கு இடம் இல்லை, அவர்களை கூட்டிக்கிட்டு போவார். இன்னொருத்தர் போறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலித் வ கைரல் மக்ரஜ், சுப்ஹானல்லாஹி ஹலக வ பிஸ்மில்லாஹி வலத், பிஸ்மில்லாஹி ஹலக வ பிஸ்மில்லாஹி வலத் வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல் என்று வீட்டுக்குள்ள போவார். வீட்டுக்குள்ள போனா கூட யார் வருவார்? மலக்கு வந்துருவார். ஷைத்தான் என்ன சொல்லுவான்? ஓ நில்லுங்க, உங்களுக்கு இடம் இல்லை, உங்களுக்கு இன்னைக்கு மபீத் இல்லை, உங்களுக்கு தங்குறதுக்கு இன்னைக்கு இடம் இல்லை, உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை, இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு இடம் இல்லை, வராதீங்க அப்படின்னு. ஏன் அது? இந்த மலக்க ரோட்ல விட்டது யாரு? இந்த மலக்க வீட்டுக்குள்ள கொண்டு போனது யாரு? அப்ப இந்த மலக்கு எங்களோட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை அநேகமானவங்க நம்ம பேருக்கு இல்லை. என்னோட மலக்குகிறார் அப்படி என்று செஞ்சால் நாங்கள் தவறு செய்வோமா? பாவம் செய்ய மாட்டோம். பார்த்துட்டீங்களா? எல்லாம் மலக்கும் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. நாங்க எப்பொழுதும் அல்லாஹ் எங்களோட நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மலக்குகள் எங்களோட நெருக்கமாக இருக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாய் இந்த பிள்ளைய பெற்றெடுத்துட்டு முதலாவது சொன்னது யாருங்க? அவனுக்கு நெருக்கமா இருக்கிறது யார்? ரப்புல் ஆலமீன். قالت ربي إني وضعتها أنثى, சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் நினைச்சது ஆம்பளை பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, நான் எதிர்பார்த்தது ஆம்பளை பிள்ளைய, அப்படி நினைச்சுதான் இந்த நியத்து வச்சேன். ஆனால் இன்னி வதஅதுஹா உன்ஸா, யா அல்லாஹ், நான் ஒரு பொம்பளை பிள்ளை தான் பெற்றிருக்கிறேன். அதை இதை சொல்லி போட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த வார்த்தைகளை சொல்லி போட்டு அல்லாஹ் இடையில இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறார். நேற்றுள்ளதா என்ன? வல்லாஹு அஅலமு பிமா வலஅ, அல்லாஹ்வுக்கு தெரியும் அவன் என்ன புள்ள பெற்றிருக்கிறான். சூரா ஆல் இம்ரான் 32 பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அஅலமு பிமா வலஅ, அல்லாஹ்வுக்கு தெரியும் அவன் என்ன புள்ள பெற்றிருக்கிறான். தெரியாம இல்லை, ஆனா அல்லாஹ் ஆசைப்படுறான், என்னுடைய இந்த அடியால் என்கிட்ட சொல்லும், யா அல்லாஹ், நான் ஒரு பொம்பளை புள்ள பெற்றிருக்கிறேன், நான் ஒரு ஆம்பளை புள்ள பெற்றிருக்கிறேன். எங்களை பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம், யார்கிட்ட சொல்லுவோம்? எல்லாருக்கும் சொல்லுவோம். எல்லாரும் தெரிஞ்சவங்களே, நெருக்கமானவங்களே. யாராவது 2 ரகாத் தொழுதுட்டு, யாரெல்லாம் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சி, நான் ஃபாத்திமான்னு பேர் வைக்க போகிறேன், இந்த பிள்ளையை நீ கபூல் செஞ்சு போட்டு சொல்லி போட்டு பேர் வச்ச வாப்பமார் மனசுல கை வச்சு பாருங்க, நாங்கள் எத்தனை பேர் ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து ரொம்ப அதை செய்யணும் சொன்னாங்க. இன்னி சம்மைத்துஹா மரியம், யா அல்லாஹ், நான் இந்த பிள்ளைக்கு மரியம் என்று பேர் வைக்கிறேன். யா அல்லாஹ், முதலாவது சொன்னாங்க ரப்புக்கிட்ட, முதலாவது சொன்னாங்க ரப்புக்கிட்ட, யா அல்லாஹ், நான் இந்த பிள்ளைக்கு மரியம் என்று பேர் வைக்கிறேன். யா அல்லாஹ், இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். இதனால தான் அல்லாஹ் பின்னால் என்ன சொன்னான்? ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன். இதனால தான் அல்லாஹ் அந்த தாயை கபூல் செஞ்சான், அவனோட துவாவை கபூல் செஞ்சான். அந்த கபூலியத்துக்குரிய அடையாளம் துவா. அல்லாஹ் இருந்தது சொன்னாங்க, யா அல்லாஹ், தாயுடைய தூர நோக்க பாருங்க. வ இன்னி உஈதுஹா பிக, யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு நான் மரியம்னு பேர் வச்சு, இப்பதான் பிறந்தீங்க பிள்ளை, மரியம்னு பேர் வச்சு. வ இன்னி உஈதுஹா பிக, இந்த பிள்ளைய நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தருவேன். வ ذُرِّيَّتَهَا, இந்த புள்ள வளர்ந்து பெரியவளாகி குமராகி கல்யாணம் பேசி கல்யாணம் முடிச்சதுக்கு போறோம், இந்த பிள்ளைக்கு புள்ள பிறக்குமே, அந்த பிள்ளையும் இந்த பிள்ளையும் புள்ள பிறந்திருக்கிறேன். நாம யாராவது அப்படி துவா கேட்டிக்கிறோம்? நம்ம யாராவது அப்படி துவா கேட்டிக்கிறோமா? புள்ள பிறக்கச்சில பேர் வைக்கச்சில இந்த புள்ள வளர்ந்து ஆளாகி கல்யாணம் முடிச்சு இதுக்கு புள்ள கிடைக்கிற நேரம் அந்த புள்ளைய சைத்தான் பாதுகாத்து நாங்கள் யாராவது கேட்டிக்கிறோம்?
அவங்க கேட்டாங்க ஓ இன்னி உஈதுஹா பிக்க வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யாரா இந்த புள்ளையோட புள்ளைய ஷைத்தான்ல இருந்து பாதுகாக்க. அல்லாஹ்வுடைய அந்த தொடர்பு எங்கட நிலைமைகளை நான் அல்லாஹ் இடத்துல சொல்றோம். யாரா குவைத்துக்கு வந்திருக்கேன், நான் வந்த நோக்கம் உனக்கு தெரியுங்களா, என்ன குடும்ப நிலம் உனக்கு தெரியுங்களா, என்ன மனைவியில நிலம் உனக்கு தெரியுங்களா, என்ன புள்ளோட நிலம் உனக்கு தெரியுங்களா, என்ன பிள்ளைய படிக்க போட்டு வந்தீங்கன்னா அந்த படிப்புக்கு பொறுப்பு. இப்படி அல்லாஹ்வோட இதுக்கு நான் சொல்ல முனாஜாத் என்றால் என்ன? துவா கேட்கறதுக்கு இன்னொரு பேர் என்ன? முனாஜாத் செய்யறது. இந்த முனாஜாத் என்றால் என்ன? அல்லாஹ்வோட பேசுறது, அதான் துவா. நாங்க ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட தாலீம்ல ஒரு சம்பவம் எழுதுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க? ஒருத்தர் ஒரு அடிமை பொண்ணை வாங்கிட்டு வராரு. அடிமை பொம்பளைய வாங்கிட்டு வந்து அவ வேலையெல்லாம் செய்யறா, எஜமான் தூங்குறாரு. அடிமை பொம்பளை என்ன செய்யறா? அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொது எடுத்துட்டு தக்பீர் கட்டி தொழுகிறான். தொழுது போட்டு அவன் துவா கேட்கிறான். அந்த துவாவில் அவ சொல்றா, யா அல்லாஹ், நீ என் மீது வச்சிருக்கிற இரக்கத்தினால எனக்கு இன்னென்ன காரியங்களை எல்லாம் செஞ்சுத்தாயா அல்லாஹ் அப்படின்னு யார் கேட்கிறா? அந்த அடிமை பெண் துவா கேட்கிறா. இப்ப எஜமான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எஜமான் சொல்றாரு, பெண்ணை நீ அப்படி சொல்லாரு, எப்படி அப்படி சொல்லுவாய்? நீ என் மீது வச்சிருக்கிற அன்பால எப்படின்னு சொல்லுவாய்? நீ சொல்லு, நான் உன் மீது வச்சிருக்கிற அன்பால எனக்கு இப்படி செஞ்சுதான். அந்த அடிமை எஜமான பார்த்து சொன்ன, எஜமானரே, அந்த ரப்பு அவன் என் மீது இறக்கப்பட இல்லைன்றால் உங்களை தூங்க வச்சுட்டு என்ன இங்க நிப்பாட்டிக்க மாட்டான். உங்களை தூங்க வச்சுட்டு என்ன இங்க நிப்பாட்டிக்க மாட்டான். அவன் என்னோட இறக்கம் கொண்டதுனாலதான் என்ன செஞ்சான்? அவங்களே படுக்க வச்சுட்டு என்ன நிக்க வச்சிருக்கிறான். அல்லாட அன்பு, அல்லாட இறக்கம், அல்லாட இறக்கம். எங்களுடைய நிலைமைகள் அல்லாஹ் இடத்துல சொல்லும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை பிள்ளையை கொண்டு போய் விட்டாங்க. அதுதான் ஹதரத் முடிச்சாங்க. மனைவி பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப மனைவி என்ன கேட்டாங்க? அல்லாஹ் அமரக பிஹாதா, இப்படி செய்றீங்களே, ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாம. அப்ப அல்லாஹ் தானா இப்படி சொன்னான், இப்படி செய்ய சொல்லி அல்லாஹ் தானா சொன்னான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையாட்டினாங்க, ஆமா அல்லாஹ் தான் சொன்னான். அந்த பெண்மணி பாவிச்ச வார்த்தை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ஃபஈதன் லன் யுலையஅன அல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ் ஒரு நாள் நல்ல வீணாக மாட்டான். அல்லாஹ் வீணாக மாட்டான், எந்த பிரச்சனையும் இல்லை. அதோட அதுக்கு பின்னால என்ன நடந்துச்சு? அதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை யாரு மக்காவுல கொண்டு வந்து அந்த மனைவிக்குள்ளே விட சொன்னது? அல்லாஹ். அல்லாஹ்வோட கட்டளை பிரகாரம் விட்டு போனான். மனைவி கேட்கிறாங்க, அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தான் சொன்னான். அப்ப அல்லாஹ் பிரச்சனை இல்லை, நான் கைவிட மாட்டேன், உங்களோட தேவையில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போறான், மனைவிக்குள்ளே விட்டு திரும்பி போறான். எப்பயும் ஒன்றை விட்டு பிரியும் போதுதான் கவலை உண்டாகும். நான் வரக்கூடாது, போயிட்டு வர ஒரு சந்தோஷம், 10 நாள் ஆகும். குடும்பத்தை பிரிஞ்சு வர ஒரு கவலை, இன்னொரு பக்கத்தில் சந்தோஷம், 10 நாளில் வாரதுக்கானே. இப்போ வந்து என்னை கூட்டிக் கொண்டு வந்தவர் வந்து அந்த ஏர்போர்ட்டில் எல்லாம் கிளியர் பண்ணி, நானே இந்த கூட்டாளி ஒன்று தான் வந்தேன், வேறொருத்தரும் வரல, வீட்டார் ஒருத்தரையும் கூட்டிகிட்டு வரல. 4:30 ஃப்ளைட், சஹர் டைம் சிக்கலாம் முடியாது, 2 பேர் வந்தாங்க கூட்டாளி. அந்த இமிகிரேஷனை தாண்டி நான் கண்ணாடியை தாண்டி உள்ளுக்கு போகிறேன், என்ன கண் கலங்குது, அவரோட கண் கலங்குது. 10 நாள் தான் பிரிகிறோம், அவர் இப்படி தொடங்கிறார், விளங்குது. அப்போ எனக்கும் அப்படித்தான். எப்பயும் அந்த டிஸ்டன்ஸை கூடும் பொழுதுதான் என்ன செய்யும், கவலை வரும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவிக்குள்ளே அல்லாஹ் சொன்னானே, விட்டுட்டாங்க, விட்டுட்டு போறாங்க. அப்படியே பேத்து 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 திரும்பி பார்த்தாங்க, மனைவிக்குள்ளே காணம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. மனைவிக்குள்ளே காணம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ துவா கேட்டாங்க. என்ன துவா? துவா கேட்டாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி ஸி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், என் மனைவிய பிள்ளைய நான் எந்த உப்பூண்டும் இல்லாத, எந்த நிழலும் இல்லாத
எந்த பச்சையும் இல்லாத, எந்த தண்ணியும் இல்லாத ஒரு பட்ட பாலைவனத்துல என் மனைவிக்குள்ளே விட்டுட்டு வந்தீங்க. அல்லாஹ்வுக்கு தெரியாது. அல்லாஹ் தானே உங்க சொன்னான். மனைவி கேட்கவும் சொல்றாங்க, அல்லாஹ்வா இப்படி ஏவினான்னு கேட்கவும் சொல்றாங்க. பிறகு என்ன செய்யறாங்க? அந்த சப்ஜெக்ட் அப்படியே அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. இதே சொல்றாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம். அது சொல்லி போட்டு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறாங்க. எங்களுடைய நிலைமையை ரப்பிடத்துல சொல்லும், சொல்லி போட்டு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும். என்ன துஆ? 3 துஆ கேட்டாங்க. விசேஷமான 3 துஆ கேட்டாங்க. முதல்ல சொன்னாங்க, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். யா அல்லாஹ், மனைவிக்குள்ளே விட்டீங்க. விட்ட இடம் எப்படின்னு உனக்கு தெரியும். தண்ணி இல்லை, தண்ணி இல்லாத இடம். ஆனால் என் பிள்ளைக்கு மனைவிக்கு உது செய்வதற்குரிய தொழுகைக்குரிய வழியை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு தண்ணி வேணும். முதலாவது மனைவிக்குள்ளே தொழுறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். முதல்ல கேட்டாங்க, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். முதலாவது தொழுகைக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். ரெண்டாவது கேட்டாங்க, நீ சொன்ன மாதிரி என் மனைவிக்குள்ளே தனியை கொண்டு விட்டுட்டேன். ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹி. நீ சொன்னதை நான் செஞ்சிட்டேன், இப்ப நான் சொன்னதை நீ செய். என்ன? ஏட மனைவிக்குள்ள தனி பச்சை புள்ளக்காரி, என்னோட பாஷையில சொல்றேன், உதவிக்கு ஆள் இல்லை. ஃபஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹி. மக்களுடைய உள்ளத்துல இரக்கத்தை போட்டு என் மனைவி பிள்ளையோட வந்து சேர்றதுக்குரிய ஒரு கூட்டத்தை நீ கொண்டு செய்வோம். மூணாவது கேட்டாங்க, வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத். நீ சொன்னதை நான் செஞ்சிட்டேன். பாலைவனம், தண்ணி இல்ல, மரம் இல்ல, நிழல் இல்ல. என்னதுக்காக வேண்டி என்ன புள்ள கொண்டாட்டி பட்டினி கிடைக்கலாம். வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத். பழங்களை கொண்டு என் மனைவிக்கு பிள்ளைக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும், ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், சாப்பாடு. எப்படி துவா பாரு. எப்பயும் நாங்க துவா கேட்கிறது அல்லாஹ் இடத்துல வச்சு கேட்கணும். எங்கட வருமானத்தை வச்சு நாங்க துவா கேட்கிறது, எங்கட வரவு செலவை வச்சு அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறது இல்லை. அல்லாஹ் எங்க வைக்கணும்? அவன் இடத்துல வைக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? ரப்பி அரினி அன்துர் இலைக். யா அல்லாஹ், உன்னை பார்க்கணும் காட்டு. குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, உன்னை பார்க்கணும். நீ என்ன பேசிக்கொண்டு மட்டும் இருக்கிறாய்? உன்னை பார்க்கணும். காலலன் தராணி மூசா, உங்களால பார்க்க இயலாதா? இல்ல, பார்த்துதான் ஆகும். நீ காட்டிதான் ஆகும். அல்லாஹ் என்ன சொன்னான்? இல்லாத ஒன்றுக்கு அல்லாஹ் சபப் உண்டாக்கினான். நடக்காத ஒன்றுக்கு அல்லாஹ் சபப் உண்டாக்கினான். நடக்காது. லன் தராணி கியாமத் நாள் வரைக்கும் உங்களால பார்க்கல. அதான் அர்த்தம். இல்ல, பார்த்துதான் ஆகணும். பார்க்க இயலாத நடக்காத காரியத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? சபப் உண்டாக்கினான். சரி, அப்படின்றால் அந்த மலையை காட்ட சொன்னான். பூந்துரையில் சொன்னான், அந்த மலையை பாரு. நான் ஏண்ட ஒரு நூறு, அல்லாஹ் நூறு சமாவாத்தி வானம் பூமி விட அல்லாஹ் பிரகாசம். என்னுடைய ஒரு 100 அல்லாஹ் அந்த மலைக்கு நான் கொடுப்பேன். ஃபஇனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி. இங்க சொன்னான் அல்லாஹ் லன் தரானி, அங்க சொல்றான் ஃபஸௌஃப தரானி. சௌஃபன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு நீங்க பார்க்க. லன் தரானினா பார்க்கவே இல்லாத, சௌஃப தரானா பிறகு பார்க்க. சரி, மலையை பார்த்து கொண்டு இருந்தான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல். அல்லாஹ் தன்னுடைய அந்த ஜோதி, அந்த நூறு அந்த மலைக்கு அப்படி காட்டினது தான் அந்த மலை என்ன செஞ்சிச்சு? சுக்கு நூறாக தூளாகி பறந்து போயிடுச்சு, வெட்டிச்சு, தூளாகிடுச்சு. அல்லாஹ் சொன்னான், ஃபஇஸ்தகர்ர மகானஹு. ஏன்னா அந்த ஜோதி பட்டதுக்கு போறோம், அந்த மலை அந்த இடத்துல இருந்தா என்ன பார்க்க. இப்போ மலை நொறுங்கிட்டு ஃபஹர்ர மூசா சாயிகா. மூசா தலை சுத்து குடிச்சு கீழே விட்டுட்டான். குர்ஆன்ல வருது இதெல்லாம். இந்த கத்த பாத்தியா மட்டும் இல்லை, குர்ஆன்ல இதெல்லாம் நீக்குது, இதெல்லாம் நீக்குது. நாம என்ன செஞ்சிட்டோம்? யாசீனை மட்டும் வச்சுக்கொண்டு நீக்கிறோம்.
யாசீனை குல்வல்லாஹ் அதை மட்டும் தான் வச்சுக்கொண்டு இருக்கிறோம், மற்றதெல்லாம் விட்டுட்டோம்னா. ஃபஹர்ர மூஸா ஸைகா, மூஸா மயங்கி கீழே விழுந்துட்டார். ஃபலம்மா அஃபா, கொஞ்ச நேரத்துக்கு போறோம் புத்தி வந்துச்சு, எழுப்பினாரு, சொன்னார் எல்லாம் மன்னிச்சுக்கோ, உன்னை இங்க பார்க்கலாம், உன்னை இங்க பார்க்க இயலாது என்றதை முதலாவது நம்பினவன் நான் சொன்னான். நான் ஒரு முஸ்லிம், நான் தான் முதல் முஸ்லிம். ஒன்ன இந்த உலகத்துல யாருக்கும் பார்க்க இயலாதுன்னு நம்பினத்துல முதலாவது முஸ்லிம் நான். எங்கட துவா எப்படி ஸ்டோப்பா இருக்கும், அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல வச்சு கேட்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, தண்ணி கொடு, பாலைவனம். இப்பயும் தெரியும் அங்க என்ன சரி வெற்றண்டா பொற்றண்டா மண்வெட்டியால் வெட்டலாம், மண்வெட்டியால் வெட்டேமா மக்காவில் பெகோ போட்டாலும் வருஷக்கணக்கில் கொண்டு அப்படியான பூமி அது. அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல வச்சு துவா கேட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான், வற்றாத தண்ணி, ஜம்சம் தண்ணி அல்லாஹ் கொடுத்தான். முதலாவது காலடியில் கொடுத்தான், காலடியில். இன்றைக்கும் கூட பைத்தியம் குடிச்சு அலையாம இந்த தண்ணியுடைய அந்தரங்கம் என்னன்னு தெரியாது. எங்களோட ஊர்ல குடிச்சா குளம் ஒரு ஊர் இருக்குது, அங்க அதாவது தண்ணி கியூ, பொரல் தண்ணி, மஞ்சள் தண்ணி. அப்ப இந்த டீப் வெல் அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் ப்ரொடக்ஷன் ஒன்று வந்து வச்சுக்கிறாங்க. அப்போ அவனோட இந்த ஏரியாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு போத்தலில் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செம்பல் அந்த இடத்துல அடிக்கணும். சரி சொல்ல ஒருத்தர் ஒரு போத்தலில் கொண்டாங்க, ஒருத்தர் சம்சம் தண்ணியை கொண்டுட்டாங்க. இவனால செக் பண்ணணும், ஒருத்தர் எடுத்துட்டாரு போத்தலில் சம்சம் தண்ணியை கொண்டுட்டாங்க. எல்லா தண்ணியை செக் பண்ணி ஜம்சம் தண்ணி செக் பண்ணி அப்போ ஜம்சம் தண்ணி ஓகே பண்ணிட்டேன். இந்த தண்ணி ஓகே, இந்த தண்ணி ஓகே, இதுல டீப்பெல் அடிச்ச சொல்லி இந்த தண்ணி எங்க எடுத்தீங்க, இந்த இடம் எடுக்க அவசரம் மக்காவுக்கு தான் போகுது. இந்த தண்ணி எடுக்கணும் மக்காவுக்கு தான் போகுது, இது ஜம்சம் வாட்டர் அப்படின்னு. அந்த அளவுக்கு கிருமிகள் இல்லாத சுத்தமான பியூர் வாட்டர் எல்லாம் 5000 வருஷமாக வளர்ச்சிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துவா. ரெண்டாவது ஒரு பிரயாண கூட்டம் வராங்க, மேல பறவைகள் பறக்குது. அப்ப முடிவு செய்யறாங்க, பறவை பறக்குது தண்ணி இருக்குது போல. அந்த பிரயாண கூட்டம் அப்படியே திரும்புறாங்க, ஜுருகும் போத்திரத்தார் அப்படியே திரும்புறாங்க. அப்படியே வந்து பார்க்குறாங்க, ஒரு தாய் பிள்ளை தன்னன் தனியாக இருக்கிறாங்க. என்னம்மா தனியாக இருக்கிறீங்க, நாங்களும் உங்களோட எழுந்து கொள்வோம் இருங்க. அப்படியே இன்றைக்கும் ஷாரே இப்ராஹிம் ஹலீல்னு ஒரு ரோடு இருக்குது மக்காவில், காபாவில் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் பொங்கல்ல அந்த ஜுருகும் கோத்திரத்தார்கள் இன்னும் அந்த பரம்பரை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பரம்பரையில் உள்ள ஒரு பெண்மணியை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சான். அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்த்தான். மூணாவது துஆ என்ன, வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், யா அல்லாஹ் பழங்களை கொண்டு இங்க வாரவங்களுக்கு உணவு கொடு என்று துஆ கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவலம் யக்ஃபி அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா வயுஜ்பா இலைஹி ஸமராத்து மின் குல்லி ஷை, முழு உலகத்தில் உள்ள பழங்களையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். என்ன பழம் இல்லை, என்ன பழம் இல்லை, எல்லா ஜாதி பழமும் இருக்குது. என்ன மரம் இருக்குதாங்க, ஈச்சப்பழம் மரம் மட்டும்தான் நீங்க பார்க்குற இடம் இல்லை. இப்போதான் தாய்ஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் செஞ்சு சில பழங்களை ஃப்ரூட்ஸில் உண்டாக்குறாங்க. அதுக்கு நீண்ட வரலாறு. தாய்ஃபில் இருக்கிற ஒரு பழத்தோட்டத்தை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாய்ஃபில் வச்சதாக குர்துபி இமாம் ஒரு சம்பவம் எழுதியிருக்கிறாங்க. அதுதான் தாய்ஃப்னு சொல்லி வரலாறு சொல்லுது. இப்படி அல்லாஹ் தஆலா பழங்களை கொண்டு அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கிறான், கொடுத்தான், இன்று வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இந்த ரெண்டு சம்பவமும் எங்களுக்கு என்ன படிப்பினையை தருது என்றால், எங்களோட தொடர்பு அல்லாஹ்வோட நமக்கு இருக்க மாட்டோம். எங்களோட காரியங்களை அல்லாஹ்விடத்துல சொல்லும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் செய்ய சொன்னதான் சொன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாய் அல்லாஹ் சொன்னதான் செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. அம்மா எங்களுடைய நிலைமைகளை சொல்லி 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 அல்லாஹ்விடத்துல அழுகும் பொழுது, அல்லாஹ்விடத்துல மன்றாடும் பொழுது, அல்லாஹ்விடத்துல முனாஜாத் செய்யும் பொழுது எங்கள் அல்லாஹ் ஒரு கபூலியத்துள்ள ஒரு அடியானாக மாற்றினார். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை கொண்டு இந்த ரெண்டு படிப்பினையை கொண்டு அல்லாஹ் தஆலா அவனை நெருங்கக்கூடிய, அவனிடத்துல துஆ செய்யக்கூடிய, அவனை அடையக்கூடிய
இந்த பாக்கியசாலிகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உள்ளாளர்களால் நன்றி செலுத்துகிறது. இதை ஏற்பாடு செஞ்சு தந்த உங்களுக்கும் நிர்வாகங்கள் இந்த கோயில் வாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தியவனாக. நான் இங்கே வாழறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சேன். விசா கிடைக்காம ரிஜெக்ட் ஆகினதுக்கு போகிறோம். அதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு விசா எடுத்து முயற்சி செஞ்ச சகோதரர்களுக்கும் அல்லாஹ் மேலான கூலிகளை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான ஒரு உரையை கேட்டோம். நம்முடைய வாலண்டியர்ஸ் இங்கே மஷாலா ஒவ்வொரு நாளும் இங்கே சிறப்பான இஃப்தார் நடந்துருக்கு. 700க்கும் அதிகமான மக்கள் வந்து இஃப்தார் செய்கிறாங்க. அதே போல்